என் பெயர் செல்வி. என் தோட்டத்திற்கு ஒரு நல்ல தோட்டக்காரன் தேவை என என் தோழியிடம் சொல்லி வைத்திருந்தேன். ஒரு மாதத்திற்கு முன்பு அவள் சென்னையில் இருந்து ஒருவனை அழைத்து வந்தாள். பிறகு அவனிடம் தினமும் 500 ரூபாய் சம்பளம், தோட்டத்திற்குள் இருக்கும் ஓட்டு வீட்டில் தங்கிக்கொள் எனக் கூறினேன். அவனும் ஒத்துக்கொண்டான். நான் தினமும் தோட்டத்திற்குள் செல்லும் போதெல்லாம் அவன் ஒரு குட்டையான தண்ணீர் பாட்டில் வைத்திருப்பான். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அவன் வீட்டிற்கு வந்தான். முதலாளி அம்மா, மாதம் முடிந்துவிட்டது, சம்பளம் கொடுத்தீர்கள் என்றால் நான் ஊருக்கு அனுப்பி வைப்பேன் என சொன்னான். நானும் அவனுக்கு சம்பளம் கொடுத்தேன். இன்று இங்கேயே சாப்பிட்டுவிட்டு போ என சொன்னேன். இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். நான் சமைப்பதற்காக சமையலறைக்குள் சென்றேன். அவனும் பின்னால் வந்து நின்று பேசிக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக அவனுடைய தண்ணீர் பாட்டில் என் மீது உரசிவிட்டது. உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். அதெல்லாம் பரவாயில்லை, தெரியாமல்தானே பட்டுவிட்டது என்ன சொல்லிவிட்டு நான் சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் என்னிடம் இருந்த மாம்பழங்களை பார்த்து கொண்டே இருந்தான். நான் அவனிடம் சென்று, ஏன் மாம்பழங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? பசிக்கிறதா, சாப்பிடுகிறாயா எனக் கேட்டேன். ஆமாம் என்று தலையாட்டினான். பிறகு நான் மாம்பழங்களை அவனிடம் எடுத்துக் கொடுத்தேன். ருசியாக இருக்கிறது என சொல்லிவிட்டு அவன் சாப்பிடத் தொடங்கினான். பிறகு என்னுடைய கஞ்சி பானையையும் எடுத்துக் கொடுத்தேன். பானைக்குள்ளிருந்த கஞ்சியை கையை விட்டு அள்ளி சாப்பிட்டான். அதன் பிறகு உளுந்த வடை கொடுத்தேன். உளுந்த வடையில் மோர் ஊற்றி சாப்பிட்டான். பிறகு உன்னுடைய தண்ணீர் பாட்டிலை தருகிறாயா? எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொன்னேன். தண்ணீர் பாட்டிலை என்னிடம் எடுத்துக் கொடுத்தான். நான் தாகம் தீர தண்ணீரை குடித்தேன். அதன் பிறகு அடிக்கடி அவனை வீட்டிற்கு வரவழைத்து நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.